இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போவதாக செங்கோட்டையன் அறிவித்திருந்தார். இந்த சூழல்ல அவருடைய ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு பிறகு என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பூசல் வெடிக்குதுன்னு இதை எடுத்துக்கலாமா? அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே செங்கோட்டையன் சமீப காலமாகவே எடப்பாடி பழனிசாமியுடன், அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடில் தான் இருந்து வந்திருக்கிறார். இதற்கு முன்பாகவும் ஒரு சில முறை அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். கட்சியின் செயல்பாடு குறித்து அவர் தன்னுடைய அதிருப்தியை பல இடங்களில் அவர் தெரிவித்திருந்தார். ஒரு சில கூட்டங்களில் அவர் புறக்கணித்தும் இருந்தார். அப்போது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போது செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்னமும் அதிமுகவில் தான் இருப்பதாகவும், அதிமுக தலைமைக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போன்ற ஒரு மலுப்பலான பதிலை தான் தொடர்ந்து தெரிவித்து வந்திருந்தார். அதே போல தற்போது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் அவர் மேற்கொண்ட அந்த பயணத்தின் போது செங்கோட்டையனின் தொகுதிக்கு செல்லாமலே அவர் தன்னுடைய பயண திட்டத்தை முன்வைத்திருந்தார். அதுவும் ஒரு அதிருப்தியில் செங்கோட்டையன் இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது நமக்கு கிடைக்கும் தகவல் என்னவென்றால், செங்கோட்டையன் 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்க இருப்பதாகவும், அப்போது ஒருங்கிணைந்த அதிமுக தான் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது, அதிமுக தற்போது பிளவுபட்டு இருக்கிறது, ஓபிஎஸ் அதே போல டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றாக இணைத்தால் மட்டுமே அதிமுக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக திமுகவுக்கு எதிரான ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். எனவே ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் கோரிக்கையாக வைத்திருப்பதாகத்தான் அவர் பேசப் போவதாக தான் நமக்கு தகவல் கிடைக்கிறது. எனவே செங்கோட்டையன் இது போல இப்படி பேசினால் இது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு அவர் முன்வைக்கும் ஒரு இன்டைரக்டான ஒரு மறைமுகமாக கேள்வியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே பொதுச் செயலாளராக இருப்பதாகவும், ஒற்றை தலைமைதான் கட்சிக்கு நல்லது, எனவே தன்னுடைய தலைமையில் தான் கட்சி செயல்படும், பிரிந்து சென்றவர்கள் தான் என பலமுறை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது போல பிரிந்திருந்தால் திமுகவை எதிர்கொள்ள முடியாது, அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் எதிர்கொள்ள முடியும் என்றால் அது இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு முன்வைக்கப்படும் கேள்வியாகத்தான் பார்க்க முடிகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி சசிகலா சார்பிலும் செங்கோட்டையனிடம் பேசியிருப்பதாகவும், சசிகலா 2 தினங்களுக்கு முன்பாக இதே ஒரு சார்பில் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அதாவது அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக தான் திமுகவுக்கு எதிராக ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க முடியும், பலம் வாய்ந்த கட்சியாக இருக்க முடியும். எனவே அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற கோரிக்கை சசிகலா முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சசிகலா செங்கோட்டையனிடம் இது தொடர்பாக ஆலோசித்திருப்பதாகவும், அதனையே செங்கோட்டையனும் வரும் 5ஆம் தேதி பிரதிபலிக்க இருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கருத்துகளுக்கு நன்றி திரு அரவிந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.